தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் போது வாசியை கேட்ட உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. முழு இருதயம் என்ற தலைப்பில் இந்த நாளிலே சில வசனங்களை, முழு இருதயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை வேத வசனங்கள் மூலமாய் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள். இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனாய கர்த்தர் நம்மை இஸ்ரவேலர்களாக தேவன் வைத்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்க சொல்லும் போது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து மோசே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேறு ஒருவரும் கர்த்தர் அல்ல. நானே உனக்கு தேவன், வேறு ஒருவரும் உனக்கு தேவன் அல்ல என்று சொல்லி தம்முடைய ஜனத்தை பார்த்து அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரே முழு அண்ட சராசரங்களுக்கும் அவர் கர்த்தராக இருக்கிறார். அவரே மனுக்குலத்தை உண்டாக்கினவராக இருக்கிறார். வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனம் ஒவ்வொரு தனிநபரையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லி ஒவ்வொரு தனி மனிதனையும் பார்த்து தேவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் பார்த்து தனியாய் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும், முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும், முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொரு தனி மனிதனையும் பார்த்து, ஒவ்வொரு சகோதரர்களை பார்த்து, ஒவ்வொரு சகோதரிமார்களை பார்த்து, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, ஒவ்வொரு வாலிபனையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும், முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும், முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். உலகத்திலே மனிதன் வேறு வேறு காரியங்களிலே கர்த்தரை தவிர உலகத்திலே வேறு அழிந்து போகிற காரியங்களிலே அன்பு கூறுகிறது நாம் பார்க்கிறோம். அதிகமான அன்பு செலுத்துகிறதை பார்க்கிறோம். சில பேர்கள் கர்த்தரை விட மிருகங்கள் மேல் அன்பு செலுத்துகிறத நாம் பார்க்கிறோம். சில பேர்கள் கர்த்தரை விட மனிதர்கள் மேல் அன்பு செலுத்துகிறத நாம் பார்க்கிறோம். சில காரியங்கள் மேல், அழிந்து போகிற உலக பொருட்கள் மேல் கர்த்தரை விட அதிகமாய் அன்பு கூறுகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். பாதி இருதயம் அல்ல, அரைகுறை இருதயமாக அல்ல. பாருங்கள், முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோமா? முழு பலத்தோடு அன்பு கூறுகிறோமா? முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறோமா? அவர் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார், நீர் என்னை முழு இருதயத்தோடு நீர் என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும், உன்னுடைய முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும், முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்பு கர்த்தரை நோக்கி கர்த்தரிடத்தில் இருக்கிறதா இல்லை உலகத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரை முழுமையாக நேசிக்கிறோமா? கர்த்தரை முழுமையாய் அன்பு கூறுகிறோமா? அவர் எனக்கு தேவன். அவர் சொல்லுகிறார், நானே உனக்கு கர்த்தர், நானே உனக்கு கர்த்தர், என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாய் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அன்பு கூறுகிறோமா? அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் நாம் தேவனுடைய கிரியைகளிலே எவ்வளவு பயங்கரமாய் நாம் காணப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ யார் யாரிடத்திலெல்லாம் உலக மாயிலே அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய், உலக சிற்றின்பங்கள் மேல் அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய், அழிந்து போகிற மனித அன்பின் மேல் நீ அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் அவைகளெல்லாம் ஒரு நாள் உன்னை வறுமையாய் உலகத்திலே தனியாக உன்னை விட்டுவிடும்.
ஆனால் என்னிடத்தில் நீர் அன்பு கூர்ந்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வாலிப பிள்ளைகள் விசேஷமாக உலகத்தில் நீங்கள் அன்பு கூறுவதை விட தேவனாகிய கர்த்தரிடத்தில், உங்களை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லும் போது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு போதும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அங்கே தனி மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். இங்கே முழு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை நீங்கள் சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தொடர்ந்து உலக நன்மைகளை அங்கு அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முழு இருதயத்தோடும் அவரை அன்பு கூர்ந்து அவரை சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும், முழு ஆத்மாவோடு சேவிக்க வேண்டும், முழு பலத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். சேவிப்பதென்றால் கர்த்தரையே ஆராதிப்பது, கர்த்தரே என் தஞ்சம் என்று சொல்லுவது, அவரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், அவரை ஆராதிப்பது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கை முழுவதும் அவரை சேவிப்பது, வாழ்நாள் முழுவதும் அவரை அண்டி சார்ந்து வாழ்வது, அவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவரை சேவிப்பேன், முழுமையாய் முடிவு பரியந்தம் அவரை நான் சேவிப்பேன் என்று சொல்லி அப்படியே நம்முடைய வாழ்க்கை அவருக்காக அர்ப்பணிப்பது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சேவிக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் அவரை சேவித்து மற்றுள்ள நாட்களிலே நம்முடைய ஆண்டவரை சேவிக்காமல் இருக்கிறோம் அல்லவா? முழு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தெய்வ சமூகத்தில் வந்து கர்த்தரை நாம் சேவிக்கிறதாக அநேகர் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை நாம் சேவிக்கலாக இருக்க வேண்டும். நமக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, கடமைக்காக ஒரு ஆராதனை மாத்திரமல்ல, நம்மை அர்ப்பணிப்போடு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது, கர்த்தருக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது. அவரே எனக்கு தஞ்சமானவர், அவரே நான் சேவிப்பேன் வாழ்நாள் முழுவதும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று பக்தன் யோசுவா சொல்லுகிறது போல நாம் ஒவ்வொருவரும் பாருங்கள், அப்படி நான் கர்த்தரையே சேவிப்பேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் கர்த்தரையே சேவிப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்திற்குள்ளே நாம் வர வேண்டியவனாக இருக்கிறோம். அநேகரை வியாழக்கிழமை ஆராதனை பார்க்க முடியவில்லை. எங்கே செல்லுகிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பின்னே சென்று கொண்டிருக்கிறோமா? கடமைக்காக ஒரு நாள் ஆராதனை தேவ சமூகத்தில் வந்துவிட்டு மற்றுள்ள நாட்கள் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை பாருங்கள், தேவனை சேவிக்கிற நாட்கள் இருக்கும்போது எங்கே சென்று விடுகிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிந்தி அதாவது நம்மை அறியாமலே அதாவது காலங்கள் சீக்கிரமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது, வயதுகள் சீக்கிரமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இனி ஒரு நாள் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நாட்களெல்லாம் நான் வீணாய் கடத்தி விட்டேனே, ஆராதனை வேளைகளிலெல்லாம் நான் உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேனே, வீணாய் நான் சுற்றி கொண்டு நடந்தேனே, வீணாய் என்னுடைய நேரங்கள் எல்லாம் கழித்து விட்டேனே என்று சொல்லி ஒரு நாள் சரீரம் வயதிற்கேற்றபடி பலவீனப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே பாருங்கள், அப்பொழுது நாம் படுக்கையில் இருந்து கொண்டு சிந்திப்போம், இனி ஆராதனைக்கு வாய்ப்பு இருக்குமா? இனி ஆராதனைக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? சுகம் கிடைக்குமா? ஆரோக்கியம் கிடைக்குமா என்று சொல்லி சிந்திக்கிற ஒரு நாட்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கிடைக்கிற நேரங்களை நாம் ஆராதனையை விட்டுவிடாதபடி கர்த்தரை சேவிப்பது அவரவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் நாம் வாசிக்கும் போது அதே உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசி ஆகிலும்
அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஒரு அருமையான காரியத்தை அதில் சொல்லப்படுகிறது பாருங்கள். நீங்கள் அவரிடத்திலே தேவனாகிய கர்த்தர், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அது சொல்லுகிறார் பாருங்கள். அதாவது உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்கள் ஒருவன் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. ஏன் கேளாதிருக்க வேண்டும்? உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும், வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள், அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். எதற்காக சோதிக்கிறார்? அவரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோமோ இல்லையோ என்பதை அவர் நம்மிடத்தில் சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? உங்களில் ஒருவன் எழும்பி அவன் அற்புத அடையாளங்களை, அங்கு அற்புதங்கள் நடக்கிறது, இங்கு அற்புதங்கள் நடக்கிறது, ஆகையினால் நீ அங்கு வந்தால் உனக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்லி அப்படியே அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுவானானால், சொப்பனமாக சொல்லுவானானால், ஏன் அதாவது நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோமோ இல்லையோ என்று சொல்லி கர்த்தர் சோதிக்கிறாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருந்தால் நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு நீங்கள் என்ன செய்ய அலைந்து கொண்டு திரிய மாட்டீர்கள். அதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு ஊழியங்களிலே ஆண்டவர் ரட்சித்து அந்த ஊழியத்திலே உதவியாக இருக்கும்படி, அந்த ஊழியத்திலே அவிதமாய் உறுதுணையாக இருக்கும்படி, அந்த சபையில சேர்ந்து ஆராதிக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொருவரையும் ஆங்காங்கு சபைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதை அப்படி இருக்கிற இடத்துல நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை உண்மையாய் நேசிக்க வேண்டும், உண்மையாய் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவருக்கும் பாருங்கள், அதான் சொல்லுகிறார், சொப்பனக்காரனாகிலும் தீர்க்கதரிசியானாலும் உங்களிடத்தில் அவன் எழும்பி அவர்கள் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக என்று உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறோ இல்லையோ என்று சொல்லி கர்த்தர் உங்களை சோதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரே அந்த காரியத்தை நமக்கு நேராக அவர்கள் கேட்பதற்கு வைப்பாராம். ஏனென்றால் நாம் கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறோமா, இல்லை அரைகுறையாக அன்பு கூர்ந்து விட்டு ஆங்காங்கு அலசடிப்பட்டவர்களாக அலைந்து கொண்டு திரிவர்களாக கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு நாம் அலைந்து கொண்டு திரிகிறோமா என்பதை கர்த்தர் ஒவ்வொருடத்திலும் அவர் சோதிக்கிறவராக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் என்று கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். நம்மை கர்த்தரிடத்தில் முழுமையாய் அன்பு கூறுகிறோமா, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறோமா, இல்லை மனிதர்கள் சொல்லுவதை கேட்டு, சொப்பனக்காரர்கள் சொல்லுவதை கேட்டு, தீர்க்கதரிசிகள் சொல்லுவதை கேட்டு அங்காங்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், முழுமையாய் அன்பு கூற வேண்டும், முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரிடத்திலே முழுமையாய் அன்பு கூறுவர்கள் அழிந்து கொண்டு தெரிய மாட்டார்கள். அங்கும் இங்கும் ஓடி கொஞ்ச நாள் ஒரு சபை, கொஞ்ச நாள் இன்னொரு சபை, கொஞ்ச நாள் இன்னொரு சபை என்று சொல்லி அலையவே மாட்டார்கள். கர்த்தரிடத்திலே உறுதியாக இருப்பார்கள். கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு தரித்திருப்பார்கள். கர்த்தரே ஒரு காரியம் என்று சொன்னால் கர்த்தரிடத்தை நோக்கி பார்ப்பார்கள். இருக்கிற இடத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து காரியங்களை விடுதலையை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அலைகிறவருடைய வாழ்க்கையில ஒருபோதும் நிலையான ஒரு இருதயம் வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வராது. நாம் ஏனென்றால் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை கொடுப்பார்கள், ஒவ்வொரு காரியங்களை சொல்லுவார்கள். அப்பொழுது அது உண்மையான விசுவாசமா
இது உண்மையான விசுவாசமா என்று சொல்லி நமக்குள்ளாகவே விசுவாசத்திற்குள்ளே ஒரு இடர்லை பிசாசானவன் விதைக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயமுடையவர்களாக கர்த்தரிடத்தில் முழு அன்புக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு நியாயசாஸ்திரியை பார்த்து அவர் சொல்லும் போது அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அங்க நியாயசாஸ்திரியை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும். முழு சிந்தையோடு அன்பு கூற வேண்டும். சிந்தையிலே பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய சிந்தை தேவனாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறலாக இருக்க வேண்டும். உலகத்தில் நாம் கடமைகளை செய்கிறோம், வேலைகளை செய்கிறோம், குடும்பத்தின் காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய சிந்தையிலே தேவனை குறித்துள்ள அன்பு இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். முழு சிந்தையோடு அன்பு கூற வேண்டும் என்று நியாயசாஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முழு இருதயத்தோடு நாம் தேவனிடத்திலே அன்புக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மை பாருங்கள் சில நேரங்களில் சோதிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் முழுமையாய் அன்பு கூறுகிறோமா, இல்லை அவரை விட்டு நாம் தூரம் போகிறோமா என்பதை குறித்து அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்நாளிலே தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, முழு இருதயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேடுவதாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடும் தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பை அவர்களுக்கு ஊற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அதனை சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடி என்னை தேடுவீர்களானால் நீங்கள் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்டுகொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறது? சமாதானத்தில் நாம் குன்றி போயிருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறது நாம் குறைபட்டவர்களாக இருக்கிறோம். கடமைக்காக கர்த்தரை தேடுகிறோம். நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்களாக அல்ல. அநேகர் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவது கிடையாது. ஆகையினால் வாழ்க்கையிலே அவர்கள் சஞ்சலப்படுகிறார்கள். அவர்கள் மன அங்கலாய்ப்புப்படுகிறார்கள், மன வேதனை அடைகிறார்கள். விசுவாசத்தை குறித்து ஒரு நிச்சயமில்லாதவாய் காணப்படுகிறார்கள். தேவனை குறித்து ஒரு நிச்சயமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதாவது தேவ ராஜ்யத்தை குறித்து ஒரு நிச்சயமில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏன்? கர்த்தரை தேட வேண்டிய பிரகாரம் அவர்கள் தேடுவது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். சமாதான குறைவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுங்கள். வாழ்க்கையில நன்மைகள் குறைவா இருக்கிறதா? முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுங்கள். வாழ்க்கையில அருமையா சந்தோஷம் குறைவா இருக்கிறதா? முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும் போது, 2 நாளாகமம் 15:15, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள்.
தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவர்களை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வர வேண்டுமானால் கர்த்தரை நாம் தேட வேண்டிய பிரகாரம் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடலாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேட வேண்டிய பிரகாரம் கர்த்தரை ஒரு மனிதன், ஒரு தேசம், ஒரு குடும்பம் தேடும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேட வேண்டும், முழு இருதயத்தோடும் தேட வேண்டும். அப்பொழுது அங்கே ஆசாப்புக்கு சொல்லுகிறார் பாருங்கள், வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். சுற்றுப்புறத்தாரால் ஒருபோதும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஏனென்றால் அதாவது தேசம், அந்நிய தேசங்கள் எப்போதும் படையெடுத்து அவர்களுக்கு நேராய் வரும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை தேடுவதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கிறதா? வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறதா? வாழ்க்கையிலே சமாதான கேடுகள் இருக்கிறதா? கர்த்தரை நாம் தேடுவதற்கு ஒருமனப்பட வேண்டும். கர்த்தரை முழு இதயத்தோடு நாம் தேடுவதாக இருக்கும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த காரியத்திலே நமக்கு குறைவு இருக்கிறதோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய பாதத்திலே வைத்து அவரை நோக்கி நாம் தேடும் போது அந்த காரியத்திலே ஒரு விடுதலை, அந்த காரியத்திலே ஒரு சமாதானம், அந்த காரியத்திலே ஒரு சுகம், அந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடும் கர்த்தரை நீங்கள் தேடும் போது அவரை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இன்னும் சங்கீதம் 9:10 வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 9:10 வாசிக்கும் போது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, நீ உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நீங்கள் உண்மையாய் முழு இருதயத்தோடு நீங்கள் தேடுவீர்களானால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட துன்பங்கள் மத்தியில் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால், அவரை நீங்கள் முழு இருதயத்தோடும் தேடுகிறபடினால், அவரை முழுமையாய் நீங்கள் அவரை தேடுகிறபடினால், அவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? கைவிடுகிறதே இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கைவிடவே மாட்டார். கைவிடாத தெய்வம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொல்லி தேவனாய கர்த்தர் நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார். கைவிடாத ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை அநேகர் விட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் அவருக்கு உண்மையாய் இருந்து அவரை ஆராதிக்காதபடி, சேவிக்காதபடி தங்கள் மனம் போன போக்கிலே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தார்கள். தேவன் தன்னுடைய சத்தியத்தை அனுப்பி அவர்களை தம்பக்கமாக இழுத்துக்கொண்டு தம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுத்தார். தம்முடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் காலப்போக்கில் என்ன செய்கிறார்கள் என்றால், மறுபடியும் தங்களுடைய மனம் போன போக்கிலே அவர்கள் போவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் சீர்கட்டவர்களாக ரட்சிக்கப்பட்ட ஜனத்தில் அநேகர் அப்படியே சுற்றி திரிகிறத நாம் பார்க்கிறோம். சீரான ஒரு வாழ்க்கை கிடையாது, சீரான ஒரு ஜப வாழ்க்கை கிடையாது, சீராய் கர்த்தரை தேடுவது கிடையாது, சீராய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதனை இருக்கிற நாள்களிலே கர்த்தரை ஆராதிப்பது கிடையாது. இப்படியே ஒரு ஏனோ தானோ என்ற ஒரு அஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை அநேக மனிதத்தில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படி போய்கொண்டிருந்தால் நம்முடைய முடிவு என்னவாகும்? அருமையான சகோதரனே, சகோதரி, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? ஏனோ தானோ என்று மறுபடியும் உலக போக்கிலே போய்கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படும்? முடிவு சமாதானமாக இருக்குமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தரை முழு இருதயத்தோடு நீங்கள் தேடாமல் உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கை
எப்படி நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை தேட முடியும்? மறுபடியும் உலகத்திற்குள்ளே சிக்கி, உலக சிற்றின்பங்களுக்குள்ளே சிக்கி, பாவத்திற்கு மறுபடியும் அடிமையாகி, உங்கள் இருதயங்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு, உலகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு, இச்சையினால் வஞ்சிக்கப்பட்டு தேவனை விட்டு நீங்கள் தூரம் போகும்போது பிசாசு உங்களை கரங்களில் எடுத்து அவ்விதமாய் உங்களை இருதயங்கள் எல்லாம் கடினப்படுத்தி பிரயோஜனமற்றவனாக உங்களை மாற்றி விடுவான் அல்லவா? அதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடும் என்னை தேடுங்கள், அப்பொழுது தேடுகையில் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 74 வாசிக்கும் போது அங்கே பக்தன் சொல்லுகிறார், சங்கீதம் 74 வாசிக்கும் போது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எப்பொழுதும் சொல்வார்களாக. ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுவீர்கள், என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் இருக்கிறபடினால் எனக்கு மகிழ்ச்சியே கிடையாது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறபடினால் எனக்கு மகிழ்ச்சியே கிடையாது, சந்தோஷமே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, சில காரியங்கள் ஒருவேளை போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதன் மத்தியிலே தேவனுக்குள் நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகத்திலே வாழும்போது எந்த போராட்டமும் எனக்கு வராது, எந்த பிரச்சனைகள் எனக்கு வராது, எந்த தீங்கும் எனக்கு வராது என்று சொல்லி நாம் ஒருவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் போராட்டங்கள் நிறைந்த உலகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்த உலகத்தில் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினால் நான் நிரப்பப்பட வேண்டும். அப்படி அவர் கொடுக்கிற சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஒரு மனிதன் நடத்தப்படும் போது உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, பாடுகளை எல்லாம் அவன் சகித்து அந்த தேவ சந்தோஷத்திலே அவன் முன்னேறி செல்லுகிறவர்களாக இருப்பார்கள். தேவ சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? கர்த்தரை நீங்கள் உண்மையாய் முழு இதயத்தோடு தேடும் போதுதான் கிடைக்கும். கடமைக்காக தேடுதனால் கிடைக்காது, ஏதோ சடங்காச்சாரமாக தேடுதனால் கிடைக்காது. முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தேவனுக்குள்ள சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களை அவர்கள் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியினால் அவர்கள் ஜெயம் பெற்று வாழ்வார்கள். அவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால், தேவனை தேடுவதனால் வருகிற சந்தோஷத்தினால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மீதி போராட்டங்கள் எல்லாம் அந்த சந்தோஷத்தினால் அவர்கள் மேற்கொண்டு ஜெயமான ஒரு வாழ்க்கை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தேவனை தேடும் போது உங்களை நிரப்புவார், சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புவார். இந்த சந்தோஷம் வேறு எதிலும் கிடைக்காது. ஒருவேளை கிடைச்சாலும் அது நிரந்தரமானது அல்ல. கொஞ்ச நாட்கள் அந்த சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் நிரந்தரமானதல்ல. நிரந்தரமான சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. நிரந்தரமான மகிழ்ச்சி தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் பாக்கியசாலிகள், பாக்கியவதிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக நீங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார், சந்தோஷத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். மூன்றாவதாக நம்ம ஒரு காரியத்தை நாம் வாசிக்கும் போது முழு இருதயத்தோடு நாம் என்ன செய்யணும்? சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை முழு இருதயத்தோடு நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான்.
அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இங்கே எத்தியோப்பியா காந்தாக என்பவளுக்கு மந்திரியாக இருந்த மனிதன் என்ன செய்கிறார் என்றால், சத்தியத்தை முழு இருதயத்தோடு விசுவாசித்தபடியினால் அவர் ரட்சிப்புக்குள்ளாக வந்து ஞானஸ்நானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. அவர் கேட்கிறார். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பை பார்த்து எத்தியோப்பிய மந்திரி கேட்கிறார். சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு தேசத்திற்கு மந்திரி, ஒரு தேசத்திற்கு மந்திரியாக இருக்கிறார். சாதாரண மனிதன் அல்ல, சாதாரண ஒரு கூலி வேலைக்காரன் அல்ல, சாதாரணமா ஒரு மனிதன் அல்ல, சாதாரணமா வேலை பார்க்கிற மனிதன் அல்ல, ஒரு தேசத்திற்கு மந்திரி. அவருக்கு எல்லாம் இருந்தது. ஒரு மந்திரிக்கு என்ன குறைவு இருக்கும்? பணத்திற்கு பணம் இருக்கும், செல்வாக்குக்கு செல்வாக்கு இருக்கும், அந்தஸ்துக்கு அந்தஸ்து இருக்கும், நண்பர்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருந்தும் அந்த மந்திரியுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் இல்லை. பூமிக்குரிய சந்தோஷம் எல்லாம் இருந்தது, ஆனால் நிரந்தரமான சந்தோஷம் அந்த மந்திரியுடைய வாழ்க்கையில இல்லை. ஆகையினால் பழைய ஏற்பாட்டின் வேத புத்தகத்தை அவர் தாகத்தோடு வாசிக்கும் போது தேவனாய கர்த்தர் அதை அறிந்து பிலிப்பை அவருக்கு நேராக அனுப்புகிறார். அனுப்பி அப்படியே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சத்தியங்களை குறித்தும் விவரித்து பிலிப்பு சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லிக்கொண்டே வரும்போது அவருக்குள்ளே பாருங்கள், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடை என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவராகவே கேட்கிறார். இன்னொரு மனிதன் சொல்லி அல்ல, இன்னொரு மனிதன் நீ ஞானஸ்நானம் எடு என்று போதித்தல்ல, சொல்லி அல்ல, ஆனால் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கும் போதே அவருக்குள் ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். தண்ணீரை கண்ட மாத்திரத்திலே நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடை என்று சொல்லி அவ்விதமாய் மந்திரி கேட்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை உடனே பிலிப்பு அவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை, தடை ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை விசுவாசிக்காமல் ஒருபோதும் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வர முடியாது. சத்தியத்தை விசுவாசிக்காமல் நீங்கள் ஒருபோதும் விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆராதனைக்கு நீங்கள் ஒழுங்காக வரலாம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் ஆராதனையில் பங்கெடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், தேவனுடைய வேத புத்தகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு வரலாம். ஆனால் வேத புத்தகத்திற்குள் தேவன் சொல்லி இருக்கிற சத்தியங்களை நீங்கள் விசுவாசிப்பதற்கு உங்கள் இருதயத்திலே இடம் கொடுக்கும் வரையிலும் நீங்கள் அந்த ரட்சிப்பு விடுதலை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் போது சில காரியங்களுக்காக ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்திருக்கலாம், நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கலாம், உலக நன்மைகளை நீங்கள் வாங்கி இருக்கலாம். ஆகையினால் நீங்கள் விடுதலை பெற்றீர்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கலாக நீங்கள் இருக்க வேண்டும். இங்கே மந்திரி, எத்தியோப்பிய மந்திரி சத்தியத்தை முழுமையாய் விசுவாசித்தபடினால் அவர் அந்த ரட்சிப்புக்குள்ளே வந்து கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அங்கே அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை வருட காலமாக நாம் தேவனுடைய சத்தியத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வருடங்களாக நாம் கேட்கிறோம், எவ்வளவு காலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தேவ சமூகத்தில் வந்து ஆராதனையில் பங்கெடுத்தும் ஒரு மாற்றமும் இல்லாமல் சத்தியத்திற்கு தூரமாய் எப்படி வந்தார்களோ அப்படியே தூரமாய் போய்விட்டு அநேகரை நாம் பார்க்க முடிகிறது, அநேகரை பார்க்க முடிகிறது. அவர்கள் இப்பொழுதும் சொல்லுவார்கள், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், ஜெபம் ஒருக்கான வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஜெபம் அதாவது எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இப்பொழுதும் சொல்லுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் சத்தியத்தை விசுவாசிப்பதற்கான ஒரு எண்ணம் அவருடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் வரவில்லை. இனி என்றைக்கு வரப்போகிறது? முட்டு வேதனை வந்தாச்சு,
சரீர வேதனை வந்தாச்சு, படுக்கை விட்டு எழும்ப முடியாத சூழ்நிலை வந்தாச்சு. இனி என்றைக்கு வாஞ்சை வரும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்வே கிடையாது, உணர்வில்லாத ஒரு இருதயம். ஆனால் வந்தது பரிசுத்த ஸ்தலத்துக்குத்தான் வந்தார்கள். ஆராதனை பங்கெடுத்தார்கள், தேவனுடைய சத்தியங்கள் எல்லாம் கேட்டார்கள். ஆனால் விசுவாசிப்பதற்கு அவர்களால் கூடவில்லை. இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு தூரமாய் போனார்கள். இருதயம் ஒருபோதும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய நீதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்விதமாய் உலகத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நாம் தேவ சமூகத்திலே வருவது நல்லதுதான், ஆராதனையிலே பங்கெடுக்க நல்லதுதான். அதே சமயத்திலே சத்தியத்தை நாம் விசுவாசிக்கலாக நம்ம இருக்கும்போதுதான் நாம் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிழ்ச்சியையும் தேவனுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். பாருங்கள், எல்லாம் இருந்த மந்திரி சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லாமல் காணப்பட்டார். ஆகவே அவர் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பினார். அவருடைய தாகத்தை பரிசுத்த தேவன் அறிந்தார். ஆவியானவர் பிலிப்பை அவரோடு போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார். சேர்ந்து தேவனை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் அவ்விதமாய் பிலிப்பு எடுத்து பேசினார். உடனே எத்தியோப்பிய மந்திரி விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், அதை 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவரை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். அந்த தேவைக்கு மாத்திரம் தான் பிலிப்பை, இந்த எத்தியோப்பிய மந்திரிக்காக வேண்டி பிலிப்பை ஆவியானவர் கொண்டு சேர்த்து காரியங்கள் சத்தியத்தின்படி அவரை வழிநடத்தின உடனே பிலிப்பை என்ன செய்தார்? ஆவியானவர் கொண்டு போய் விட்டார், இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அதுக்கப்புறம் அதுவரையிலும் சந்தோஷம் இல்லாமல் வந்த அந்த மந்திரி தண்ணீரிலிருந்து கரை ஏறின உடனே கர்த்தருடைய ஆவியான பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல், பிலிப்பை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான் என்று பார்க்கிறோம். சந்தோஷத்தோடு போனான். அதுவரையிலும் நிரந்தரமான சந்தோஷத்தை பிலிப்பு இந்த எத்தியோப்பிய மந்திரி பார்க்க முடியவில்லை. ஒரு தேசத்திற்கு மந்திரியாக இருந்தும், எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருந்தும், பணத்திற்கு பணம் இருந்தும் சந்தோஷம் கிடைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பணம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் சந்தோஷம் வராது. நல்ல ஒரு வேலை இருந்தால் சந்தோஷம் வராது. நல்ல சரீரம் ஆரோக்கியம் இருந்தால் சந்தோஷம் வராது. உலக பிரகாரமான அழிந்து போகிற பொருட்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் இருந்தால் சந்தோஷம் வராது. ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் நீங்கள் பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் தேவனுடைய அன்பை விட்டு நீங்கள் தூரம் போய்கொண்டிருக்கிறீர்களா? வேண்டாம். தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்குள்ளாக உங்களை நான் சரியாய் தேவனுக்காக நான் பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்காக நான் வாழ வேண்டும், இந்த என்னை அழைத்த தேவனுக்கு நான் பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரையிலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரை முழு இதயத்தோடும் தேடுகிறோமா? இல்லை அரைகுறையாய் தேடுகிறோமா? இல்லை ஒரு வியாதிக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறோமா? இல்லை ஒரு திருமண காரியத்திற்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறோமா? இல்லை திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிறது, எனக்கு ஒரு கற்ப பலனுக்காக கர்த்தரை அதற்காக மாத்திரம் தேடுகிறோமா? இல்லை ஏதோ ஒரு உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறோமா? வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாய் கர்த்தரை நாம் தேடுவோம். ஏனென்றால் இங்கே எத்தியோப்பிய மந்திரியை பார்க்கும்போது பாருங்கள், அவருக்கு ஒன்றும் குறைவில்லை. ஆனால் இருக்க வேண்டிய சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம், தேவனால் கிடைக்கிற அந்த சந்தோஷம் அவருக்கு இல்லாமல் காணப்பட்டது. ஆகையினால் அவர் தேடினார், கர்த்தரை தேடினார், உண்மையாகவே அவரை தேடினார். அந்த வாஞ்சியை தேவன் அறிந்தார்.
அந்த சந்தோஷத்திற்குள்ளாக ஆவியானவர் அவரை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். உங்களையும் ஆண்டவர் நடத்துவார். உங்களையும் அந்த சந்தோஷத்திற்குள்ளே ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், எனக்காக இயேசு காயப்பட்டார், எனக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்காக கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார், எனக்காக அவர் என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், என் துக்கங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி, எனக்காக அவர் இதெல்லாம் செய்தார், எனக்காக செய்தார், எனக்காக செய்தார், எனக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார், எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது நிரந்தரமானது, எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாதது. மனிதன் கொடுத்தாலும் அது நிரந்தரமானதல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரை சேவிக்க வேண்டும், அவரை நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு தனி மனிதனையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தால் தொடர்ந்து சொல்லப்படுகிற நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியத்தை விசுவாசியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும். சத்தியம் உங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்தும். சத்தியம் உங்களை சமாதானமான வாழ்க்கைக்கு நேராய் நடத்தும். சத்தியம் உங்களை விடுதலைக்கு நேராய் நடத்தும். ஆகவே சத்தியத்தை முழுமையாய் விசுவாசியுங்கள். சத்தியத்தை முழுமையாய் விசுவாசியுங்கள். முழு இருதயத்தோடும் சத்தியத்தை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை முழு சந்தோஷத்துக்கு நேராய் அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை முழு இதயத்தோடு தேடுகிறோமா? முழு இதயத்தோடு அவருக்கு நாம் ஆராதனை செய்கிறோமா? முழு சிந்தையோடு நாம் அவருக்காக வாழுகிறோமா? இல்லை பாதி உலகம் பாதி கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். முழு இதயத்தை எதிர்பார்க்கிறார். முழு இதயத்தோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறார். அங்குமிங்கும் அலைந்து அவிதமாய் போய்விடாதபடி சத்தியத்திற்குள் நிலைத்திருந்து கர்த்தரே நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று சொல்லி கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை சிந்தித்து பார்ப்போம். நமக்கு ஒரு உணர்வின் ஆவி நமக்கு அவசியமாக இருக்கிறது. உணர்ந்து கொள்ள வேண்டும். நோவாவின் காலத்திலே ஜனங்கள் ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உணராதிருந்தார்கள். கடினமான இருதயம். நோவா பிரசங்கித்ததெல்லாம் கேட்டார்கள், ஆனாலும் இருதயம் உணர்வில்லை. வள்ளங்கொ அடித்து கொண்டு போக மட்டும் மரணம் சம்பவிக்கும் வரையிலும் உணராமல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி நமக்கு வேண்டாம். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த காலை நேரத்திலே முழங்கால்களை முடக்கி தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் கிருபை மிகுந்த தேவனாக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, அருமையான வாலிப சகோதரனே, அருமையான வாலிப சகோதரியே, முதிர்ந்த வயதுள்ள தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இந்த காலை நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். மகனே, மகளே, உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயா என்று சொல்லி அவர் உங்களை பார்த்து அவர் கேட்கிறார். முழு இருதயத்தோடு என்னிடத்தில் அன்பு கூறுவாயா? உலகத்திலே நீர் அன்பு வைத்திருக்கிறாய் அல்லவா? ஒரு மனிதன் மேல் அன்பு வைத்திருக்கிறார் அல்லவா? அதெல்லாம் நிரந்தரமானதல்ல. அதெல்லாம் நிரந்தரமானதல்ல. நிரந்தரமான சந்தோஷத்தை அது கொடுக்காது. நிரந்தரமான நிம்மதியை அது கொடுக்காது. நிரந்தரமான ஒரு தேவ சமாதானத்தை அது கொடுக்காது. ஆனால் கர்த்தரை முழு இதயத்தோடு நீங்கள் அன்பு கூறும் போது
அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை சேவிப்பீர்களானால் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் முடிவு பரிந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய அன்பை நாம் ருசித்தும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டும் இன்னும் உலகத்துக்குறாய் போய் கொண்டிருக்கிறோமா? மறுபடியும் உலக சிற்றின்பங்களுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறோமா? ஆராய்ந்து தேவன் உங்களை திருப்பிக் கொள்வதற்கு விரும்புகிறார். என் அண்டை திருப்பிக் கொள்வதற்கு, கர்த்தரண்டை திருப்பிக் கொள்வதற்கு அவர் விரும்புகிறார். உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் அவரை தேடுவீர்களானால் என்னை தேடுகள் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் சத்தியத்தை விசுவாசிப்பீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவத்தின் வல்லமையிலிருந்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவத்தின் வல்லமையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறது. அந்த பரலோக பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, அவருடைய சிலுவை மரணத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக பலியாயிருக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களுக்காக காயப்பட்டிருக்கிறார். உங்களுடைய மீறுதலுக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக அவர் சிந்தி இருக்கிறார். நமக்கு ஒவ்வொருக்காக அவர் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் நம்மை விடுதலையாக்கும்படி, பாவ வாழ்க்கை நம்மை விடுதலையாக்கி தம்முடைய சொந்த ஜனமாய், தம்முடைய சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றும்படி, அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கும்படி நமக்காக சிலுவையிலே அவரே தம்மை பலியாக்கினார் என்று பார்க்கிறோம். அவருடைய மாம்ச சரீரத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் மாம்ச சரீரத்திலே சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே அவரை நோக்கி பாருங்கள். இதுவரையிலும் நீங்கள் சிலுவை மரணத்தை நீங்கள் விசுவாசிக்காமல் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த காலை நேரத்திலே இயேசுவை உங்கள் சிந்தனையிலே கொண்டு வாருங்கள். அவர் காயப்பட்ட அவருடைய சிலுவை மரணத்தை நீங்கள் உங்கள் சிந்தனையிலே கொண்டு வாருங்கள். அவரை நோக்கி பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சிலுவை மரணத்தை உங்கள் சிந்தையிலே கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். காயங்கள் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்ம அவரை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்.